கோலார் தங்கவயலில் முதலாக ஆக்வா அண்டர் வாட்டர் டூனர் எக்ஸ்போ மற்றும் ஃபேமிலி ஃபன் ஃபேர் எக்ஸிபிஷன் மக்கள் பயன்பாட்டிற்கு துவங்கப்பட்டுள்ளது. இந்த அதிநவீன கண்காட்சி வளாகத்தில் அகில இந்திய அண்டர் வாட்டர் கண்காட்சியில் சுரங்க அமைப்பு கொண்ட மார்க்கத்தில் பலவித கண்ணை கவரும் நீர்மூழ்கி உயிரினங்கள் குதூகல ஆட்டம் போடும் காட்சிகள், குழந்தைகள் கொஞ்சி விளையாட பலவித ராட்டினங்கள், ரயில் பயணம், கொலம்பஸ், வாட்டர் போர்டு என ஜனரஞ்சக பொழுதுபோக்கு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது. அத்துடன் ஹேண்டிகிராஃப்ட் கைவினைப் பொருட்கள், உணவு வகைகள் என பலவிதமான கைவினைப் பொருட்களுடன் கண்காட்சி துவங்கப்பட்டுள்ளது. தங்கவயல் பொதுமக்கள் இதனை பயன்படுத்தி கொண்டு பலவித ஜனரஞ்சக காட்சிகள் கண்டுகளிக்க அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். இடம் கோலார் தங்கவயல், பாலகிருஷ்ணா லேஅவுட், அசோகநகர் அருகில். வாருங்கள், கண்டு மகிழுங்கள், கனவுக்குள் மிதக்குங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணாது. அது மாதிரி 4 விஷயம் நம்ம ஊரில் வந்து எஜுகேஷன் சேர்க்க வேண்டியது பொறுப்பு. அது மாதிரி உதவிகளாக இருக்குது. ஆங்கிலம் வந்து டெஸ்ட்டு மெயினாக டெஸ்ட்டு ஒரு சுகர் டெஸ்ட்டு தான் தமிழ் வந்து வாட்ஸ்அப். அதில் நம்ம வின் பண்ணோம்னா இவ்வளோ குழந்தைகளாக ஃபஸ்ட் ப்ரைஸ் இருந்தாங்க. அவங்களும் இது மாதிரி சவுத் ஜோனில் வின் பண்ணி வந்து கேரளா காசு அவ்வளோ நாலேஜோடு இந்த பசங்களுக்கு மொழி சூழ்நிலை. ஏன்னா நம்ம இடத்துல அது கம்மியாக எடுத்துகிட்டு போகிறது வந்து எஜுகேஷன் வந்து கொடுக்க வேண்டியது நம்மளோட அரசியல். ஒரு அங்கங்கே லைப்ரரி வைக்கணும், ஸ்போர்ட்ஸ் கிளப் வைக்கணும், ஜிம் வைக்கணும். இதெல்லாம் வச்சாங்கன்னா பசங்க வந்து வேறு ரூட்டில் போக மாட்டாங்க. இப்போ ட்ரக்ஸு அதிகமாக இருக்குது நம்ம இடத்துல. எங்கே போனாலும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. சின்ன பசங்கக்கிட்ட ஏன்னு கேட்க முடியாது. ஏன்னா அவங்க எதிர்த்து நம்ம பேசலாம். விஷயம்னா தப்பான பழக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ வயசு நடத்துகிறாரு. நாங்கள் ஆடுறப்பெல்லாம் கிரிக்கெட் இந்த கிட்டத்தில் தான் கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு எல்லாம் ஹாக்கி விட்டு மீது எல்லா ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பால், வாலிபால் எல்லாமே என் ஜென்ரேஷன் இருக்கிறவங்க எல்லா ஸ்போர்ட்ஸும் தெரியும். இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து மொபைல் வந்து தான் தெரியும். மொபைல்லேருந்து மீண்டு வரணும். அவங்க நல்லா வைக்கணும். சார், இது பஞ்சாயத்து தலைவர் அவருடைய மகன் ஜெயிச்சுக்கிறாருன்னா, என்னுடைய தம்பி ஜெயிச்சுக்கிறாருனாக்கா மீண்டும் இத்தாச்சு ஒரு 1.5 கோடியை சும்மா அடிச்சுனாந்துருவார். டெல்லியிலேருந்து வந்துக்கிறாங்க. அவருக்கு லண்டனில் ஆடுறதுக்கு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த லண்டன் சான்ஸ் கிடைக்கணும். மீண்டும் இது போல் ஒரு நிகழ்ச்சி இந்த கோலார் தங்கவயலில் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் சிலை முன்னாடி இந்த ஃபங்க்ஷனை பண்ணோம். எனக்கு பெருமை என்னன்னாக்கா, என்னுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜெய்பால் அண்ணன் வந்துக்கிறாரு. அதே போல் நகரமன்ற தந்தையாக இருக்கிற தாயாக இருக்கிற என்னுடைய இந்திரா காந்தியினுடைய பேரை வச்சுருக்கிறவங்க, அவருடைய கணவர் தயாசங்கர் அண்ணன் வந்துக்கிறாரு, சண்முக அண்ணன் வந்துக்கிறாரு, ஆரிகிறார், நீலம், பாபு, ஆனந்த், தீனா, பாபு, இவர் எல்லாம் இருக்கும்போதோ, சக்கரெல்லாம் இருக்கும்போதோ எனக்கு பெருமை இருக்குது. எலெக்ஷன் எல்லாம் வரும் போவோம். ஆனால் இது போல் வெற்றியெல்லாம் பெருமையை பார்க்க முடியாது. இவ்வளோ மீடியாக்கார் வந்துக்கிறீங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை சொல்லி மீண்டும் அவர் ஜெயிச்சுன்னு வந்து இந்த கோலார் தங்கவயலுக்கு பெருமை தரணும், என் சலாப்பால் எனக்கு பெருமை தரணும்னு சொல்லி அவர் நலமோடு அவர் குடும்பத்தோடு வாழணும்னு பராத்திக்கிறேன் கடவுள். Congratulations. We are really proud to have you here with us. And that one of our KGF person has won the gold medalist.
and really it is proud for KGF too, and it helps the coming generation children to how to use the brain and to keep brain busy in all these games, so they can achieve many things like how he has achieved, and he is the first gold medalist in our KGF. Really it is a very thing for the KGF, proud for the KGF. Thank you. மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, நம்முடைய பயணி வந்து யூத் காங்கிரஸ் வந்து நீங்கள் செல்லப்பா லைனில் நம்மளுக்கு காங்கிரஸுக்கு ஒழிச்சவர் இருந்தாலும் இது போல் கேமில் மேடம் சொன்ன போல் இந்த போல் கேமு ட்ரெயின் இதெல்லாம் வச்சு இன்றைக்கி வந்து பெரிய சாதனை படிச்சுக்கிறாருன்னா அந்த சாதனை வந்து நம்ம காங்கிரஸ் சார்பிலும் வட்டார சார்பில் கேஜிஎஃப் சார்பில் மனமார்ந்து அவரை வாழ்த்துக்கிறோம். ஏன்னா இது போல் ஒரு தம்பி போயிட்டு இவ்வளோலாம் டெல்லியில் இன்றைக்கி கவர்னர்கிட்ட மெடல் வாங்கி கோல்டு மெடல் வாங்கி கவர்னர்கிட்ட கிளியர் பண்ணி வந்துக்கிறாருன்னா தங்கவேலுக்கு ஒரு பெருமை தேடி தந்த பயணி அவர் குடும்பம் 10 lakhs இன்றைக்கி 10 lakhs வாங்கிட்டு வந்து இன்றைக்கி மக்கள் சேவையில் அவர் ஏற்கனவே மக்கள் சேவை சேர்ந்தவர். இந்த வட்டாரத்தில் பசங்களுக்கெல்லாம் நோட் புக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நல்லது கெட்டது எல்லாருமே பாடுபட்டவர். எங்கள் கூட சேர்ந்து என் கூட பாடுபட்டவர். அவர் மீண்டும் வளர வேண்டும். இன்னும் பெரிய பதவி வாங்கினேன், பெரிய வரிசை வாங்கினேன், தங்கோயில் பேரை வாங்கிடுவேன் எனக்கு கேட்டு இந்த பயணி குடும்பம் ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.